எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே கிளைமேட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் அம்மா செடியில் கடலக்காயில் பறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு மாடியில் பாருங்கள், இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கீழே போகிறதுக்கே மனசு இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அப்போவுமே கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால கீழே போக மனசில். பட் என்ன பண்ணுறது, கீழே போய்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ கீழே போயிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரவா கஞ்சி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஏன்னா க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருக்குதுங்கிறதுனால சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் ரவா கஞ்சி தான். ரவா 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரவா கஞ்சி சூப்பராக ரெடி. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அரைச்சி தக்காளி சட்னி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரவா கஞ்சி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ காலையில் பாருங்கள் பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு காலையிலேன்ட்டு. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் நைட்லாம் கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குங்கிறதுனால தண்ணியெல்லாம் கையிலே தொட முடியல. ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் நான் ரொம்ப குளிராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் விளக்க மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் போட்டு நல்லா லைட்டாக அலசிட்டு அப்புறம் அப்படியே வச்சுட்டு காலையில் தான் எழுந்தது விளக்குற மாதிரி இருக்குது. ஸோ கிச்சன் பாருங்கள், செல்ஃபெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ தான் திருவாதிரை கும்பிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அப்படியே இருந்தது. ஸோ இன்னும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலை. நியூஸ் பேப்பர்லாம் க்ளீன் பண்ணும்போது எடுத்தது. ஸோ இன்னும் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போடல. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போட போகிறேன். அம்மா குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கீரை குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் சைட் பை சைடு இந்த பக்கம் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது தம்பியோட பெட்ரூம் அப்படிங்கிறதுனால அவன் அப்படியே எல்லாத்தையும் போட்டுருவான். நம்ம என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தாலும் கூட சீக்கிரம் எல்லாத்தையும் அவன் கலைச்சி போட்டுருவான் ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவரோட செல்ஃபை தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேப்பர்லாம் பாருங்கள் ரொம்ப இத்து போச்சு. ஸோ கையில் தூக்கணும் அப்படின்னாலே கிழிஞ்சு போயிடுது. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ அம்மா கட்டு போட போகும்போது கொடுத்த ஆயில் சப்போஸ் ஏதாவது வலி இருந்தது அப்படின்னா தேய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் அந்த செல்ஃபில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபை நல்லா ஒட்டடை அடிச்சிடலாம். அந்த பழைய நியூஸ் பேப்பரையும் கையோடு நான் கிழிச்சிட்டு புது பேப்பர் மாற்றிக்க போகிறேன் எல்லாத்தையுமே. இப்போ அதுவும் இல்லாமல் பொங்கல் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் இப்போ இருந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் பொங்கலுக்குள்ளே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பழைய நியூஸ் பேப்பருமே நம்ம கிழிச்சிட்டு புது பேப்பர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் கவர் பண்ணலை, ஏன்னா நிறைய க்ளீனிங் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன கவர் பண்ண முடியுமோ நான் அதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பேப்பர் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செல்ஃப் ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது பேப்பர் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ கடகடான்னு வேலையெல்லாம் பார்க்கணுங்கிறதுனால நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணலை. ஓரளவுக்கு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புது பேப்பர் மாற்றிருக்கேன். ஸோ புக்ஸ் மட்டும் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். புக்ஸ் அண்ட் டைரி எல்லாமே அதை நான் ஒரு மதியத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா இப்படி தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு பெரிய வேலை வச்சு விட்டுடும். ஸோ இப்போ நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அம்மா லஞ்சே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒரு டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டெல்லாம் இல்லை இன்றைக்கி. அடுத்தடுத்து அப்படியே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். துவைச்சி போட்டிருந்த துணியெல்லாம் நிறைய சேர்ந்து அப்படியே சேரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை சோம்பேறித்தனம் பார்க்காம உட்காந்து மடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் மடிச்சிட்டேன். டிவி பார்த்துட்டே துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சாச்சு. இன்னும் ஈவினிங் பார்த்திங்கன்னா கிச்சன் செல்ஃப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதையும் கையோடு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம நாளைக்குன்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். பட் நம்ம செஞ்சே முடிக்க மாட்டோம். இன்றைக்கி நாளைக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ செல்ஃபில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் கவுண்டர் டாப் மேலே அடுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா செல்ஃபு ஃபுல்லாக நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு
ஒரு ஈர துணி போட்டு நல்லா நான் வந்து தொடச்சி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து புது நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஈர துணி போட்டு நான் எல்லாத்தையும் நான் தொடச்சி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு காஞ்ச துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா நான் இந்த ஃபுல்லாக நான் வந்து டீப் க்ளீன் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு நான் ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ் காலியாச்சுன்னா கூட நம்ம வந்து கிராசரி ஐட்டம் ஏதோ ஒன்று ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாக்ஸ்லாம் காலியாச்சு அப்படின்னா அதை நான் கையோடு நான் விலக்கி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். அதனால் எனக்கு இந்த டைம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு சில பாக்ஸ்லாம் எடுத்து நான் வந்து செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டேன். இது வந்து அந்த குட்டி குட்டி பாட்டில் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாட்டில் எல்லாத்தையும் நல்லா ஈர துணி போட்டு நான் அதையும் தொடச்சிட்டு காஞ்ச துணியை போட்டு திரும்பவும் நான் வந்து தொடச்சிக்கிறேன். இதை வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து மிக்ஸி கிரைண்டர் ரெண்டுமே நல்லா வந்து சோப் போட்டு கழுவணும். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து பிசு பிசுன்னு கையில் இருக்கும். சம்டைம் நம்ம அப்படியே தொடுவோம். அந்த பிசு பிசுன்னு இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த கலரே வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஷேடாக ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து கம்பல்சரி ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி சோப் போட்டு நான் வந்து கழுவிடுவேன். கழுவிட்டு நல்லா வெயிலில் எடுத்துகிட்டு போய் நல்லா காய வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லா காஞ்சிரும். இப்போ வந்து மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். கிரைண்டருமே நான் வந்து நல்லா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு போய் நான் அம்மாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அம்மா தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து ரொட்டீனாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ரெஸ்ட்டே இல்லாமல். பட் வேறு வழி இல்லை, பொங்கல் வந்து வந்துருச்சு இல்லையா. ஸோ நம்ம இன்றைக்கி நாளைக்குன்னு வந்து நம்ம டைம் இழுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும். இப்போ வந்து அந்த ஸ்பைசஸ் பாட்டிலெல்லாம் நான் நார்மலாகவே வந்து இந்த ரேக்கில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய் கூட இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மேலே இருக்க அந்த ஒரு பார்ட்டிஷனை மட்டும் கலட்டிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான் நாங்கள். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நான் மாடுலரான பேசிக் கிச்சன். நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதுவுமே வந்து ஆர்கனைஸ்லாம் பண்ணி வைக்க முடியாது. நம்ம அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னாலும் திரும்ப நம்ம இங்கேருந்து காலி பண்ணி போகும்போது நம்ம எடுத்து கலட்டிகிட்டு இருக்கணும். அதனால் வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆணி அடிக்காமல் செவுத்தில் வந்து இதை ஒட்டாமல் அந்த மாதிரி தான் பார்த்துப்பேன். இப்போ வந்து இந்த ரேக்கில் வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். நான் வந்து நார்மலாக வந்து எனக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ இல்லை எனக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ குக் பண்ணும்போது எனக்கு எது ஈஸியாக இருக்கும், ஸோ அப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருந்த 2 செல்ஃபுக்கு நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த செல்ஃபுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டர்லாம் வைக்கிறேங்கிறதுனால அந்த கீழே பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பேப்பரில் வைக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பேப்பர் சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வருது. ஸோ அதனால் இந்த ஒரு செல்ஃபுக்கு மட்டும் நான் வந்து செல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். பட் நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த செல்ஃப் லைனர் வந்து வாங்காதீங்க. இது ரொம்ப டேஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்து அந்த மொடுன்னு வந்துடுது. ஸோ லைட்டாக அது நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னாலும் கூட அந்த மடிப்பு வந்து அப்படியே விழுந்து தனியாக தெரியுது, நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து லைனர் வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிக்கர் கூட வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் பாட்டில் எல்லாத்தையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ், அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணது போக கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு 4 பேர் பார்க்கணுன்னு நம்ம வந்து வைக்கிறதுக்கோ நம்ம வந்து கிச்சன் வந்து வச்சுக்க முடியாது, இல்லை வீட்டோ நம்ம வந்து அப்படி வைக்க முடியாது. நமக்கு வந்து வீடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து அவசரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து கிச்சனை வந்து வச்சுக்கலாம், வீட்டையும் நம்ம வச்சுக்கலாம்.
எனக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து ஸ்பைசஸ் பேக்கெட் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இது வந்து நல்லா கேரி பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் உடைச்ச ரவை இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, ரவை உப்பெல்லாம் இது இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரவை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் கொட்டி வச்சுட்டு கல்லுப்பு வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதையும் நான் எடுத்து கையோடு கொட்டி வச்சுடுறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சாச்சு. நைட் வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட ஆகுது. ஸோ கிச்சனுமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து என்னால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தடுத்து ஒர்க் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்து அந்த லிட்டு வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் லிட்டு மாற்றிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோடய கிச்சனில் தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது தீர்ந்தது அப்படின்னா அதை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் நான் இடையில வந்து பேடிஎம்மில் கோல்டு வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக இந்த டைரி வந்து வச்சுருக்கேன். இது எப்போவுமே கிச்சனில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.